வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக ஸ்ரீனிவாச பிரியா ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜபிரியா ஐயப்பன் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். டாக்டர், இப்போ வரப்போற செப்டம்பர் மந்த் வந்து பிசிஓடிக்கான மந்த்ன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பிசிஓடினா என்ன? அது எந்த ஏஜ்ல டயக்னோஸ் பண்ணலாம் டாக்டர்? பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ்ன்றதை தான் பிசிஓடின்னு சொல்லுவோம். செப்டம்பர் மாதம் முழுவதும் உலக அளவில் நீர்க்கட்டிகள் விழிப்புணர்வு மாதமாக அது கொண்டாடப்படுகிறது. இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யங் அடல்ட்ஸ்க்கு நாங்கள் ஒரு எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம் ஆஸ் கைனகாலஜிஸ்ட். ஏன் அப்படின்னா, இது எப்போ நாம் டயக்னோஸ் பண்ணுறோமோ, டயக்னோசிஸ் அப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்ஸ் டயக்னோசிஸ் கொடுத்துட்டோன்னா காலம் பூரா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு தூரம் நிற்ந்த பிறகும் அவங்களுக்கு அந்த டிசீஸோட அந்த தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது பேசிக்காக இது வந்து ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன். ஸோ ஆல்ரெடி ஒரு பெண் குழந்தை பிறக்கும்போதே அது ஜெனட்டிக்கலாக அது ப்ரோக்ராம்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த ப்ரோக்ராம் எப்போ செயல்படும்னு பார்த்தீங்கன்னா அதோட சுற்றுச்சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், அந்த பர்டிகுலர் பெண்ணோட லைஃப் ஸ்டைல் சரியில்லை, போதுமான தூக்கம் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அவங்க டயட்டில் காஷனே இல்லை, பர்டிகுலர்லி நிறைய ஃப்ரைடு ஃபுட்டு, ப்ராசஸ்ட் ஃபுட்டு எடுக்கிறாங்க, வீட்டு பக்கம் உள்ள சாப்பாடை தொடரதே இல்லை, அன்டைம்லியாக சாப்பிட்றாங்க, குவான்டிட்டி கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்றாங்க, அதுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதே இல்லை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை அப்படின்னா அவங்க மெல்ல மெல்ல உடல் பருமன் ஆக ஆரம்பிப்பாங்க. ப்ளஸ் அவங்க இருக்கிற என்விரான்மெண்ட் மாசு படிஞ்சு இருக்குது, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு ஃபுட் ப்ராடக்ட் எடுத்தாலும் அதில் நிறைய பெஸ்டிசைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபர்டிலைசரே என்ன ஆயிடுச்சு, நேச்சுரல் ஃபர்டிலைசர் போய் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ஃபர்டிலைசர் வந்துருச்சு. அதனால தான் இப்போ இந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ்லாம் பாப்புலர் ஆகிட்டு வருது. ஆன் டாப் ஆஃப் இட், இன்றைக்கி யங் கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச விஷயம் என்ன, மேக்கப், அ லாட் ஆஃப் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், அ லாட் ஆஃப் ஹேர் கேர், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் எல்லாம் எண்டோக்ரைன் டிஸ்ரப்டிங் கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு ஐட்டம் இருக்குது. அது மெல்ல அவங்களுடைய ஜெனட்டிக் ப்ரோக்ராமை வந்து பிரதிபலிக்க வைக்கும். ஸோ நீர்க்கட்டிகளுக்கு ப்ரோக்ராம் ஆனவங்க நீர்க்கட்டிகளை வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. டாப் ஆஃப் இட், பிளாஸ்டிக் யூஸ். இன்றைக்கி நமக்கு வாழ்க்கையில் பிளாஸ்டிக் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி பாட்டிலிருந்து எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக பிளாஸ்டிக் கான்டாக்டில் தான் இருக்கும். பிளாஸ்டிக்கில் தாலேட்ஸ்னு சில கெமிக்கல்ஸ் இருக்குது, விச் அகெயின் லீட் டு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். நெக்ஸ்ட், கதிர்கள். இன்னைக்கு ஒரு நிமிஷம் நம்ம ஃபோன் இல்லாமல் வாழ முடியுமா? ஸோ வி ஆர் கான்ஸ்டன்ட்லி அட் த எக்ஸ்போஷர் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ், மொபைல்ஸ், ஐபேட்ஸ், நீங்கள் ஒரு லேப்டாப்ஸ் அண்ட் ஜாப் ஸ்ட்ரெஸ். இன்றைக்கி எல்லாரும் எதையோ ஒன்று தேடி 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 ஓடி அது கிடைக்குதோ இல்லையோ அதை விடாமல் தேடிட்டுருக்கோம். மெட்டீரியல் லைஃப் லீட் பண்ணுறோம். இது எல்லாம் சேர்ந்த காரணத்தினால தான் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இன்னைக்கு லீடிங் ப்ராப்ளம் அஃபெக்டிங் விமென், காசிங் உடல் பருமன் மற்றும் மேல் ஹார்மோன் எக்ஸஸ்னால பிம்பிள்ஸ், ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், பர்டிகுலர்லி பாடி ஹேரே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிஸ்ப்ரப்போர்ஷனட்டாக உதடலை சுற்றியும் தாடைகள்லையும் ரோமம், கால் கைகள்லாம் ரோமம் மிகவும் அதிகமாக இருக்கும். அண்ட் இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால மாதம் வர வேண்டிய மாதவிடாய் பல மாதங்கள் விட்டு விட்டு வரும். எப்போ வரும்னு தெரியாது, எப்போ நிற்கும்னு தெரியாது. இந்த ப்ராப்ளமை தான் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு குரூப் வந்து லீன் பாலிசிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா அவங்க ரொம்ப மெலிவாக இருப்பாங்க. பட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒபீஸ் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், நிறைய உடல் பருமனோடு இருப்பாங்க. அண்ட் இதை எப்போ டயக்னோஸ் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எப்போ வயசுக்கு வர்றாங்களோ அதிலிருந்து 7-8 வருடம் நாங்கள் டைம் கொடுத்து அவங்க உடம்பு வந்து மெச்சூரிட்டிக்குள்ளே வரும்போது கரெக்டாக வந்துடுமான்னு டைம் கொடுப்போம். ஸோ ஒரு 14 வயசு பொண்ணை கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொன்னாங்கன்னா அது இல்லை பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். பட் 10 வயசில் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்து 18 வயசில் ஸ்கேன் ரிப்போர்ட் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு கொடுத்துருக்கு. மீதி ஃபீச்சர்ஸ் நம்ம இப்போ பேசுன மாதிரி ஆன் ஹார்மோன் எக்ஸஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஸ்கேன் ரிப்போர்ட்டும் பிசிஓன்னு சொல்லிச்சுன்னா 7-8 வருஷமாவது குறைஞ்சது டாக்டர் டைம் எடுத்துக்கிட்டு தான் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்லுவோம். சரி, ஏன் இவ்வளோ டைம் எடுத்து பொறுமையாக அவ்வளோ டெஸ்ட் பண்ணி சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பர்மனண்ட் கண்டிஷன். ஒன்ஸ் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்லிட்டோம்னாலே லைஃப் லாங் அந்த பெண்ணுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்.
வெவ்வேறு கட்டத்தில் வெவ்வேறு பிரச்சனை கொடுக்கும். கிட்டத்தட்ட மனித முகம் மாதிரி ஒருத்தவங்க மாதிரி இன்னொருத்தவங்க இருக்க மாட்டாங்க. இது வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபீனோடைப் ஆஃப் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்கிறோம். அது 4 வகையாக சொல்கிறோம். இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, சில பேருக்கு வந்து முடி ரோம வளர்ச்சி அதிகமாக இருக்கும், சில பேருக்கு முடி ரோம வளர்ச்சியே இருக்காது. சில பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு கொடுத்துருக்கோம். சில பேருக்கு ஸ்கேனில் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் கொடுக்காம கூட இவங்க பிசிஓடின்னு சொல்லுவோம். சில பேருக்கு இரெகுலர் பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அதுவாக வந்துடும். சில பேருக்கு மாத்திரை கொடுத்தா மட்டும்தான் பீரியட்ஸ் வரும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸை நாங்கள் எடுத்துக்கிட்டு 4 ஃபீனோடைப் ABCDன்னு போட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த டைப்பிங்கை வச்சு நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பேஷண்ட்டை 3 முதல் 6 மாதம் ஆகிடும். இந்த பேஷண்ட் இந்த வகை சார்ந்தவங்க அண்ட் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி தீர்வு. அவங்களுக்கு காஸ்மெட்டிக் தான் மெயின் ப்ராப்ளம்னா காஸ்மெட்டிக் கேர். அவங்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மற்ற ஹார்மோன்ஸும் பாதிக்கப்பட்டு தைராய்டு ஹார்மோன், ப்ரொலாக்டின் ஹார்மோன், சர்க்கரை வியாதி, அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ், கொலஸ்ட்ரால் அப்நார்மாலிட்டிஸ்னு மாட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மெட்டபாலிக் கண்ட்ரோல் கொடுப்போம். இன்னொரு குரூப் வந்து எனக்கு ஒழுங்காக மாதவிடாய் வந்தால் போதும்னா ரெகுலரைசிங் கொடுப்போம். பர்டிகுலராக திருமணமானவங்க எதிர்பார்க்கறது வந்து காலகட்டத்தில் குழந்தை வரணுன்றது. ஸோ மிகப்பெரிய அளவில் இது இன்னைக்கு குழந்தையின்மையை கொடுக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி பேஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசிச்சு டயக்னோசிஸ் கொடுக்கணும். கொடுத்த பிறகு அவங்களுக்கு சரியான வழிநடப்பு. இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா PCO கிளினிக்குன்னு ரன் பண்ணுறோம். ஸோ அதில் அந்த ஃபீனோடைப்குள்ளே போட்டு இவங்களுக்கு என்ன பண்ணால் இவங்க எதுக்காக வந்திருக்காங்களோ அதுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுன்றது. அதே மாதிரி குழந்தையின்மை ட்ரீட்மெண்ட்டையும் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிள் ஸ்டெப்பில் ஆரம்பித்து காம்ப்ளிகேட்டட் லாஸ்ட் ஸ்டெப் டெஸ்ட் டியூப் பேபி வரைக்கும் போகிற மாதிரி வெரைட்டியாக வரும். அடிப்படையில் விழிப்புணர்வு செப்டம்பர் மாதத்தில் கிடைக்கிறதோட நோக்கமே நீங்கள் டாக்டர் கிட்ட அட் த ஏர்லியஸ்ட் போகணும், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மற்றும் அந்த வேரியஸ் ஃபேக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். உரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டரில் நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அது கிடைக்குதான்றதை உறுதி பண்ணணும். ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணோன்னா அந்த லாங் டேர்ம் சீக்வலே நம்ம அஜாக்கிரதையாக விடும்போது தான் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், குழந்தையின்மை, உடல் பருமனால் ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ், பித்தப்பை கல் மற்றும் அபாயகரமான கர்ப்பப்பை புற்றுநோய் வரைக்கும் நம்ம கவனக்குறைவால் வரக்கூடிய பிரச்சனைகள். கவனத்தோட வருடம் நம்ம டாக்டரை அணுகி என் PCO என்ன கண்ட்ரோலில் இருக்குது, அதுக்கு உரிய அந்த டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராமல் இருக்கான்னு கண்காணிக்கிறது ஒரு முக்கியமான கடமை அந்த பேஷண்ட்டுக்கு. ஸோ ரெகுலர் ஃபாலோஅப் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி செப்டம்பர் மாதம் விழிப்புணர்வு கொடுக்கறதே ஒரு சின்ன டீனேஜ் பொண்ணுலேருந்து ஒரு 50-60 வயசு ஆகிற பெண்ணுக்கு வரைக்கும் வரக்கூடிய டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்க தங்களை அதிலிருந்து பாதுகாத்துக்கிடணும் அப்படின்ற ஒரே நோக்கம்தான் PCO செப்டம்பர் அவேர்னஸ் மந்த். ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். நன்றி. நன்றி.